வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம ஒரு நிறைவரமான கதைய பார்க்க போறோம். ஒரே ஒரு நிமிஷத்துல ஒரு சின்ன பையனோட வாழ்க்கை தலைகீழா மாறின கதை இது. நடமாடும் தெய்வம் இந்த பெயர் ஒரு நாள்ல கிடைச்சதில்ல. ஒரு முழு வாழ்க்கையோட உழைப்புக்கு கிடைச்சது. ஆனா இந்த கதை பல வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அவர் நடமாடும் தெய்வமாகறதுக்கு முன்னாடி நம்மள மாதிரி ஒரு சாதாரண பையன்தான். அப்போ அவரோட பயணம் எப்படி ஆரம்பிச்சது? சரி வாங்க அந்த கதையோட தொடக்கத்துக்கே போலாம். மே 20, 1894ல பிறந்த சுவாமிநாதன் ஒரு மகானா பிறக்கல. படிப்பை ரொம்ப மதிக்கிற ஒரு குடும்பத்துல ஒரு சாதாரண பையனா தான் பிறந்தாரு. அவரோட அப்பா சுப்பிரமணிய சாஸ்திரி ஒரு மாவட்ட கல்வி அதிகாரி. அம்மா பேரு மகாலட்சுமி அம்மையார். இவங்களுக்கு பிறந்த 5 குழந்தைங்கள்ல 2வது பையன்தான் நம்ம சுவாமிநாதன். பாருங்க, 8 வயசு வரைக்கும் அப்பா கிட்ட தான் வீட்லயே படிச்சாரு. சோ சின்ன வயசுல இருந்தே படிப்பு அறிவுன்னு ஒரு சூப்பரான சூழல்ல தான் வளர்ந்தாரு. திண்டிவனத்துல இருக்கிற அமெரிக்கன் மிஷன் உயர்நிலைப் பள்ளியில சேர்ந்ததுக்கு அப்புறம் அவரோட திறமைகள் ஒன்னொன்னா வெளிவர ஆரம்பிக்குது. அதுவும் சும்மா இல்ல, பட்டை கலப்ப ஆரம்பிக்குது. அவர் சும்மா ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, பயங்கரமான புத்திசாலித்தனம், அருமையான பேச்சு திறமை, அப்படியே இயல்பா வரக்கூடிய நடிப்புன்னு பல திறமைகள் அவர்கிட்ட இருந்துச்சு. டீச்சர்ஸ்ல இருந்து பெரிய அதிகாரிகள் வரைக்கும் எல்லாரையும் அசர வச்சிட்டாரு. உதாரணத்துக்கு ஷேக்ஸ்பியரோட கிங் ஜான் நாடகத்துல ஆர்த்தர் இளவரசனா நடிச்சதுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினாரு. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, முதல்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு இதுல விருப்பமே இல்ல. அவங்கள எப்படியோ பேசி சம்மதிக்க வச்சு வெறும் 2 நாள்ல மொத்த வசனத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டாராம். அது மட்டும் இல்ல, ஸ்கூல்ல நடந்த பைபிள் ஒப்புவித்தல் போட்டியில ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து வந்த இவரு ஜெயிச்சது அங்கிருந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கு. இதுல இருந்து அவரோட ஞாபக சக்தியும் பேச்சு திறமையும் எந்த லெவல்ல இருந்துச்சுன்னு நீங்களே பாத்துக்கோங்க. ஒரு தடவை ஸ்கூலுக்கு வந்த எஜுகேஷன் இன்ஸ்பெக்டர் சுவாமிநாதனோட தெரிவான பதில்களை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னாராம், இந்த பையன் கண்டிப்பா எதிர்காலத்துல ரொம்ப பெரிய இடத்துக்கு வருவான் அப்படின்னு. அவர் சொன்னது அப்படியே பழிச்சது இல்லையா? சரி, இப்படி படிப்புலயும் மத்த திறமைகளையும் பிரகாசமா போயிட்டு இருந்த சுவாமிநாதனோட வாழ்க்கையில திடீர்னு ஒரு திருப்பம் வருது. ஒரு எதிர்பாராத அழைப்பு. அது அவரோட வாழ்க்கையே மாத்தப் போகுது. அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் தான் ரொம்ப முக்கியம். 1906ல சுவாமிநாதன் 66வது ஆச்சாரியாரை சந்திச்சு ஆசி வாங்குறாரு. அடுத்த வருஷமே அந்த ஆச்சாரியார் காலமாகிடுறாரு. அதுக்கப்புறம் சுவாமிநாதனோட தாய்மாமன் பையன் 67வது ஆச்சாரியாரா பொறுப்பேத்துக்கிறாரு. ஆனா விதி பாருங்க, கொஞ்ச நாள்ல அவருக்கும் கலவைங்கிற ஊர்ல கடுமையான காய்ச்சல் வந்துடுது. உடனே சுவாமிநாதனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அங்கிருந்து ஒரு அவசர அழைப்பு வருது. இங்கதான் விதி தன்னோட காய்களை நகர்த்த ஆரம்பிக்குது. அவங்க கலவைக்கு போய் சேரும்போது நிலைமை ரொம்ப மோசமாயிடுது. 67வது ஆச்சாரியர் திடீர்னு காலமாக அந்த பழமையான மடம் ஒரு தலைவர் இல்லாம தவிச்சு நிக்குது. அப்ப சுவாமிநாதனுக்கு வயசு வெறும் 13. யோசிச்சு பாருங்க, 13 வயசு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில மடத்தோட அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அதிர்ச்சியான முடிவை எடுக்கிறாங்க. அந்த 13 வயசு சிறுவனான சுவாமிநாதனையே அடுத்த ஆச்சாரியாரா பொறுப்பேத்துக்க சொல்லி கேக்குறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, சுவாமிநாதன் ஒரு பெரிய கேள்விக்குறி முன்னாடி நிக்கிறாரு. ஒரு பக்கம் நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் குடும்பத்தோட செட்டில் ஆகிற வாழ்க்கை. இன்னொரு பக்கம் துறவரம் பூண்டு ஒரு மடத்தோட தலைவராகி லட்சக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டுற ஒரு மாபெரும் பொறுப்பு. ரெண்டுமே ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத பாதைகள். அவர் என்ன முடிவெடுத்திருப்பாரு? சுவாமிநாதன் அந்த மிகப்பெரிய பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. அந்த ஒரு தருணம் அவரோட குழந்தை பருவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு புதிய ஆன்மீக பயணத்துக்கு தொடக்கமா அமைஞ்சது. உடனே அவருக்கு சந்நியாச தீட்சை கொடுக்கறாங்க. அப்படின்னா என்னன்னா, அது ஒரு ஆன்மீக மறுபிறவி மாதிரி. உலக வாழ்க்கையை துறந்து துறவற வாழ்க்கையை ஏத்துக்கிற ஒரு புனிதமான சடங்கு. அந்த சடங்கு தான் சுவாமிநாதன் என்ற மாணவனை ஒரு ஆன்மீக தலைவரா அதிகாரப்பூர்வமா மாத்துச்சு. அந்த புதிய பொறுப்போட சேர்ந்து அவருக்கு ஒரு புதிய பேரும் கொடுக்கப்பட்டது, ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி. இது அவரோட முழுமையான மாற்றத்தை காட்டுற ஒரு அடையாளமா இருந்துச்சு. பள்ளிக்கூடத்துல நடிச்ச நாடகம் முடிஞ்சிடுச்சு. ஆனா 87 வருஷம் நீண்ட ஒரு மாபெரும் ஆன்மீக வழிகாட்டியோட உண்மையான வாழ்க்கை நாடகம் அப்பதான் ஆரம்பிச்சது. அந்த ஒரே ஒரு முடிவுல ஆரம்பிச்ச அந்த பயணத்தோட பிரம்மாண்டத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்களேன்.